மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய இந்த தொடர்ச்சியான பேச்சு பல இடங்கள்ல முதலமைச்சர் சொல்லியும் அதற்கு பிறகு எக்ஸ் வலைதளங்கள்ல அவர் பதிவிடுறதோ இல்லை இது போன்ற கூட்டங்கள்ல பேசுறதோ, ஆனா இத உரிமை குரல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இந்த நடவடிக்கையை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா இல்ல பிற நோக்கம் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணுமா? காங்கிரஸ் பொறுத்தவரை மாணிக்கம் தாகூர் அவர்கள் மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்து தோன்றுகிறது. அந்த முடிவு அவருடைய தேசிய தலைமைக்கும் தெரியாமல் இல்லை என்பது போன்ற எண்ணத்தை தான் நாளுக்கு நாள் நமக்கு வலுப்படுத்திக்கின்றன. தொடக்கத்தில் அவர்கள் பேசிட்ட பொழுது அது ஏதோ அங்கு ஒருவர் இங்கு ஒருவராக பேசுகிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இது ரொம்ப எளிமையா ஒரு விஷயங்க. எல்லா கட்சிகளும் பல்வேறு முரண்பாடுகளை வைத்திருக்கும், கட்டும் விமர்சனங்களை கடந்த காலங்களில் செஞ்சிருப்பாங்க. மிக கடுமையான பரஸ்பரமான விமர்சனங்கள் தாக்குதல்கள் வைத்திருந்தாலும் தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா, கூட்டணி அமைச்ச உடனே தேர்தல் இருக்கும்போது பழைய கசப்புகள் கடந்த கால வசை சொற்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு மறந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நட்பையும் சிநேகத்தையும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா இங்க தலைகீழ நடக்குது. காங்கிரஸ் தேர்தல் நெருங்க திமுக மீதான தாக்குதலை மிக உக்கிரமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு முடிவுல இருக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. இதையும் தாண்டி ஒருவேளை இப்ப நீங்க மதுரை வடக்கு உள்ளிட்ட தொகுதிகளை அவர் குறிவிட்டு கேட்கிறார். இன்னைக்கு நான் செய்தியில பாக்குறேன். ஒருவேளை இப்போ எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு ஒருவேளை இந்த கூட்டணி மிக உறுதியாக நின்று மதுரை வடக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஒதுக்கப்படுவதை வைத்துக் கொண்டாலும் கூட அங்கே எவ்வளவு இணக்கமான ஒரு சூழ்நிலை, இப்படி எல்லோரும் இணக்கமாக வேலை பார்ப்பாங்க. அரசாங்கம் திமுக காங்கிரஸ் ரெண்டு தரப்புக்கும் சேர்த்து இந்த கேள்வி எழுகிறது. அப்போ ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கு மிகச்சில காலமே தேர்தலுக்கு இருக்கின்ற பொழுது காங்கிரசினுடைய நடவடிக்கை, குறிப்பாக காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக சொல்ல மாணிக்கம் தாகூர் போன்றவருடைய நடவடிக்கை அது ஏதோ அவர்கள் முடிவெடுத்து விட்டு அதை நோக்கி நகர்கிறார்களோ அப்படிங்கிற ஐயப்பாட்டை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துகிறது. விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் மாணிக்கம் தாகூர் போன்றவர்களுக்கு இது போன்ற உரிமை குரல் ஒலிக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அது ஏற்படுத்துகிறது. இங்க தமிழகத்துல விஜய் ஃபேக்டர் அப்படின்ற ஒன்று இருக்கு, அதனால இவருடைய குரல் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல இன்னும் பிற மாநிலங்கள்லையும் தேர்தல் நேரத்துல அங்க கூட்டணியில இவங்களுடைய ஒரு நட்புணர்வு பாராட்டக்கூடியவங்க இல்லைனா இவங்களுக்கு இணக்கமா இருக்கக்கூடியவங்களுடைய இந்த இடங்கள் கேட்பது, இந்த தொகுதிகள் ஒதுக்கீடின் போது ஒரு முரண் ஏற்படுறத காங்கிரஸ் தொடர்ச்சியாவே வச்சிருக்காங்களோ, இது எதன் அடிப்படையில அவங்க இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்றாங்க நீங்க பாக்குறீங்க? இந்த மற்ற வட மாநிலங்களில் குறிப்பாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பமான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை தவறவிட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர்கள் சில விமர்சனங்களை முன்னிட்டார்கள். அங்க ஒரு கூட்டணியை வலுவா கட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருந்தும் காங்கிரஸ் ரொம்ப பிடிவாதமாக இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து அதற்கு முன்பு தனித்து போட்டியிட்டு வென்ற தொகுதிகளை கேட்ட போது கூட அதை அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஒரு விமர்சனமா வச்சாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில பழங்குடியின மக்களுடைய உரிமைகளை பேசக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி செய்த போதும் அங்க அதுவும் சாத்தியப்படுத்தப்படாமல் போன செய்திகள் எல்லாம் நம்ம ஊடக விவாதங்களையும் ஊடக செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அதை அன்னைக்கு அங்க சரியா செஞ்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அங்கே காங்கிரஸ் ஆட்சி கைப்பற்றி இருக்க கூடும் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. ஸோ கூட்டணி சார்ந்த விவகாரத்தில் காங்கிரஸ் இன்னும் கூட கவனமாக செயல்பட வேண்டுமோ அப்படிங்கறதான் நமக்கு அவருடைய இந்த செயல்பாடுகள் உணர்த்திக்கலாம். குறிப்பா இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய வாதம் பேச்சு அப்படிங்கிறது இந்த கூட்டணி உரிமை குரலை தாண்டி அவங்க ஒரு எதிர்நிலைப்பாட்டில் இருந்து திமுக மீது ஒரு தாக்குதலை தொடுப்பதை நம்மால் உணர முடியாது. குறிப்பா மகளிர் தொகை போன்றவற்றை இவ்வளவு டேரிங்கா பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர் அது மூட நம்பிக்கைங்கிறார். அது மட்டுமே வெற்றியை கொடுக்கும்னா அது மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என்று யாருமே நம்பல திமுக தரப்புல. திமுக தரத்தில் ஒரு தெளிந்த பார்வை இருக்கிறது. இவ்வளவு அவர் இவ்வளவு சாதனைகள் அடுக்குகிறார் முதலமைச்சர். நீங்க இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தை மாற்றியிருக்கிறோம், கல்வி சிறந்த நாடாக கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் டேட்டாவோட புள்ளிவரங்களோட தான் சொல்றாங்க. இன்றைக்கு சென்னையில் அவ்வளவு பெரிய ஒரு மேம்பாலத்தை திறந்திருக்கிறார். நேற்று கீழடியில ஒரு அகலாய்வு, திறந்த வழி அகலாய்வு, இப்படி திமுக ஒரு பக்கம் தங்கள் சாதனைகளை அடுக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எந்த சாதனைகளும் செய்யவில்லை, வெறும் நீங்க மகளிர் உரிமை தொகையை மட்டும் நம்பித்தான் தேர்தலுக்கு போகிறதா திமுக என்பது போன்ற ஒரு கேள்வியை பாஜக தரப்பிலிருந்து எழுப்புவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக எழுப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது அதற்கு வேறு எதுவும் நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. கூட்டணியில் மட்டும் சலசலத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இதற்கு எதிர்கருத்துக்கள் எல்லாம் தொடங்கி இருக்கின்றன. ஐயா மூத்த காங்கிரஸ் பெரிய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐயா கோபண்ணா போன்றவர்கள் நேற்று ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கின்ற போது தெளிவா சொல்றாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. நீங்க மாநில காங்கிரஸ் தலைவர் மரியாதையில் செல்ல பிறந்தகை தேசிய தலைமைக்கு புகார் தெரிவிக்கிறார் இவர்கள் மீது. சோ காங்கிரசிற்குள்ளும் கருத்து மாறுபாடுகளை
மாணிக்கம் தாகூரினுடைய செயல்பாடுகள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவருடைய செயல்பாடுகள் ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் இது ஒட்டுமொத்தமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இது சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை மட்டும் நம்ம சொல்ல முடியும். செந்தில்வேல், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே, அதாவது தேர்தல் நெருக்கத்துல அரசு செய்த சாதனைகள் இல்ல மக்களுக்கு சென்றடைந்த திட்டங்கள், இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில பேசுறதா ஒரு குறிக்கோளா இருக்கும். ஒரு கூட்டணி கட்சியாகவும் அதைத்தான் அவங்க செய்வாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு மாணிக்கம் தாகூரும் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்தா வரட்டும் இல்லைன்னா போகட்டும், அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா எங்களை ஹேண்டில் பண்றீங்க. நீங்க செய்த பல தவறுகளுக்காக பழிய நாங்க சுமந்தோம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளாக இப்படி பேசுறது, விமர்சிக்கிறது களத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, அதுதான் நீங்க அவர் அப்படின்னா வெளிப்படையாக பேசணும் எதை அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பரஸ்பரம் திமுக பக்கமும் இது போன்ற ஒரு காயங்கள் இருக்கு. நீங்க 91 ராஜீவ் படுகொலையின் பொழுது இங்க அன்றைக்கு இருந்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த பழியை திமுக சுமத்தினார். அதனால் இன்றைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் என்ற ஒரு அரசியல் ஆளுமைக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு முகவரி, ஒரு வாசல் திறக்கப்பட்டது அங்கதான். அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் அந்த பழியத்துக்கு திமுக மீது போட்டது. ஆனா ராஜீவ் படுகொலைக்கு விடுதலை புலிகளுடனான நெருக்கம், திமுக நெருக்கம் என்று 91 தேர்தலை பறிகொடுத்த அதே திமுக ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெற்றதாக ஒரு பெரும் பிரளயம் பிடித்த போது அதல்ல காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருந்தது என்ற குற்றச்சாட்டின் காரணமாகவே திமுக மிக பெரும் சிக்கல்களையும் பின்னடைவும் சந்தித்ததை நம்ம பார்க்கணும். அப்போ 91 ஏற்பட்ட பின்னடைவுக்கும் அதன் பிறகு ஈழத்தின் 2009 ஏற்பட்ட இறுதிக்கட்ட போரின் போது ஏற்பட்ட பின்னடைவு ரெண்டுமே வேறானவை. ஒரு சிக்கலுக்கு திமுக புலிகளுக்கு ஆதரவு என்று சொல்லி, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு பின்னடைவு, ஒரு சிக்கலுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது திமுக என்று ஒரு பின்னடைவு. ரெண்டிலுமே ஆதாயம் அடைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக. ரெண்டிலுமே ஒன்றுல திமுக அப்போ கூட்டணியில இல்ல, அதனால அதிமுக ஆதாயம் அடைந்தது. சிக்கல் வருகின்ற பொழுது திமுக கூட்டணியில் இருந்ததாலேயே திமுகவுக்கு பின்னடைவு, அதிமுகவுக்கு ஆதாயம் என்ற நிலை ஏற்பட்டது. ஒருவேளை மாணிக்கம் தாகூர் 2G போன்றவற்றை மனதில் வைத்து சொல்லக்கூடும் நான் நினைக்கிறேன். அப்படி சொன்னா கூட 2G வழக்குல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய இறுதி விசாரணையை முடித்து எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலைமை நம்மளால பார்க்க முடியாது. 2G போன்ற விவகாரத்தில் மிக வேகமாக ஆராசா உள்ளிட்டவர்களை கைது செய்து, கனிமொழி உள்ளிட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த பிறகு கூட அன்றைக்கு கூட்டணியை திமுக முடித்துக் கொள்ளவில்லை அப்படிங்கிறதை நாங்க நினைவூட்ட கடமைப்படுறேன். அப்போ அதன் பிறகும் கூட அவங்க அந்த கூட்டணியில சர்ச்சையில் ஆனாங்க. அதற்கு ஒரு தேசிய பார்வை இருந்துச்சு. பாஜக இந்த இடத்துல வலுப்பெற்று விடக்கூடாது என்ற நோக்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாஜக ஒரு கூட்டணி தலைவர்கள் மீது வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்றைக்கு காங்கிரஸ் எவ்வாறு அணுகிறோம் அதே மாதிரி பாஜக அணுகவில்லை. அப்படி அணுகிருந்தாங்கன்னா அது பெரிய பொருளாக இருக்கும். பாஜக பின்னடைவு. அன்றைக்கு காங்கிரஸ் வேகமாக இவர்களை கைது செய்த காரணத்தினால், இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினாலேயே அது பேசு பொருளானது. அது பேசு பொருளானதனாலேயே திமுகவிற்கு மட்டுமல்ல தேசிய அளவில் காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு பாஜக 2014 2G காரணமாக வைத்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். சோ பல இடங்கள்ல இழப்புகள் அப்படின்னு இவரை பட்டியலிட்டா அந்த பக்கம் பட்டியலிடுவதற்கு நிறைய அவங்க பட்டியலை போடுவதற்கு அவங்க தரப்பும் தயாரா இருப்பாங்க. இது பரஸ்பரம் இந்த கூட்டணிக்கு உகந்ததில்ல. இந்த கூட்டணிக்கு இது ஆரோக்கியமான ஒரு போக்கா இருக்காது. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பாஜக எவ்வளவு ஒரு அபாயகரமான சக்தி என்பதை புரிந்து வைத்திருப்பார்கள். நிச்சயம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். அந்த தளத்தில் என்று கருத்து மாறுபாடுகள் உள்ளிட்டவற்றை உள்ளரங்கில் பேசி தீர்த்து ஒரு சுமூகமான ஒரு கூட்டணியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறதா அந்த கூட்டணிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் நல்லதாக இருக்கும். நன்றி திரு செந்தில்வேல். இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.